இந்தியாவில் வசூலிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி நடப்பு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் இம்முறை புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. அதாவது மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஏப்ரல் மாதத்திற்கான மொத்த ஜிஎஸ்டி வருவாய் ஆண்டுக்கு 8.7% அதிகரித்து 2.43 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது எனவும், இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் வசூலான 2.23 லட்சம் கோடி என்ற முந்தைய உச்சத்தை முறியடித்து ஜிஎஸ்டி வரி வசூல் அறிமுகப்படுத்தப்பட்டதற்கு பிறகு பதிவான மிக உயர்ந்த மாதாந்திர வசூல் என்ற சாதனையையும் படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூலில் உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் பெறப்படும் வருவாய் 4.3% அதிகரித்து ரூபாய் 1.85 லட்சம் கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது நாட்டின் நிலையான நுகர்வு செயல்பாட்டை காட்டுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் இறக்குமதி மூலம் பெறப்படும் வரி வசூல் குறிப்பிடத்தக்க அளவில் 25.8% அதிகரித்து ரூபாய் 57,580 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதியில் ஏற்பட்டுள்ள இந்த அதிரடி வளர்ச்சி ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி வருவாய் புதிய உச்சத்தை எட்டுவதற்கு மிக முக்கியமான ஊக்க சக்தியாக திகழ்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கடந்த ஏப்ரல் மாதத்தில் ரீஃபண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் வரி திரும்ப பெறுதல் கோரிக்கைகளும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 19.3% அதிகரித்து மொத்தம் ரூபாய் 31,793 கோடி ரீஃபண்ட் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது உரிமை கோரல்களை செயலாக்குவதில் அரசு காட்டிய வேகத்தை பிரதிபலிப்பதாகவும், ரீஃபண்ட் தொகைகளை கழித்த பிறகு நெட் ஜிஎஸ்டி கலெக்ஷனான நிகர ஜிஎஸ்டி வசூல் தொகை ரூபாய் 2.11 லட்சம் கோடியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 7.3% உயர்வாகும். இந்த வசூல் உச்ச சாதனையானது இந்திய பொருளாதாரத்தின் வலுவான நிலையை குறிப்பது மட்டுமின்றி அதிகப்படியான ரீஃபண்ட் வழங்கப்பட்ட போதிலும் மொத்த வருவாய் அதிகரித்திருப்பது வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை மற்றும் இணக்கம் அதிகரித்துள்ளதை காட்டுகிறதாக திகழ்கிறது என்கிறார்கள் பொருளாதார வல்லுநர்கள். குறிப்பாக பண்டிகை கால விற்பனை மற்றும் பொருளாதார செயல்பாடுகள் சீராக இருப்பது இந்த வருவாய் உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளது எனவும், வரும் மாதங்களிலும் இதே போன்ற வளர்ச்சியை வரி வசூலில் எதிர்பார்க்கலாம் என்றும் பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.